சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பாடு? கொண்டக்கடலை குழம்பா? ஓகே, நல்லா சாப்பிட்டீங்கல்ல? சரி, எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம் கணக்குல? என்னது பார்த்தோம்? இடமதிப்பு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? நம்ம அடுத்தது ஆணிமணி சட்டம் பார்த்தோமா? ஆணிமணி சட்டத்துல இருந்து இடமதிப்பு பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா அதுல கழித்தல். அது என்ன கழித்தல்? கழித்தல்னா எப்படி சொல்றோம்னா அதாவது ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணை கழிக்க கிடைப்பது வித்தியாசம் அல்லது வேறுபாடு ஆகும். அப்ப என்ன ஒரு எண்ணில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்கள்கிட்ட உங்களுடைய அம்மா ஒரு 100 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 100 ரூபாய். அந்த 100 ரூபாயை நீங்க கடைக்கு கொண்டு போயிட்டு ஒரு 60 ரூபாய்க்கு நீங்க பொருள்கள் வாங்குறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறீங்க. எடுத்துருக்க அந்த 100 ரூபாயில 60 ரூபாய்க்கு பொருள்கள் வாங்கிட்டீங்கன்னா பாக்கி எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? வெரி குட். எவ்வளவு? அந்த வித்தியாசம் தான் என்னது? கழித்தல். அந்த வித்தியாசம் தான் கழித்தல். இப்ப அத அந்த இடமதிப்போட போடக்குள்ள உங்களுக்கு எப்படி புரியுதுங்கிறத நாம சொல்லி கொடுக்க போறோம். இப்ப பாருங்க, அந்த அந்த வித்தியாசம் தான் கழித்தல். இப்ப இந்த நம்பரை சொல்லுங்க. சாய்பால இருந்துச்சு நம்பர் என்ன எதுன்னு சொல்லுங்க. 6,75,432. 6,75,432. இதுல எந்த நம்பரை கழிக்க போறோம் நீங்க சொல்லுங்க. எந்த எண்ணை கழிக்க போறோம்? 3,452 கழிக்க போறோம். இப்ப அதுதான் அந்த கழித்தல் தான் என்னன்னு சொல்றோம்? அந்த வேறுபாடு. இப்ப இந்த எண்களில் இருந்து இந்த எண்ணை கழித்தோம்னா அதனுடைய வேறுபாடு தான் அந்த என்ன எண்கள் வருதோ அதுதான். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? 1 10களை நம்ம போட்டு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 லட்சம். அதுக்கு மேல எண்கள் இருந்தா அதுக்கு பிறகு நம்ம கட்டத்தை அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடும். இப்ப லட்சம் தானே இருக்குது. இப்ப இந்த லட்சத்துக்கான நாம என்ன பண்ண போறோம்? நாம போட்டு அந்த கட்டத்தை போட்டுக்கிறோம். இதுல அந்தந்த இடமதிப்பிற்கு தகுந்த மாதிரி நாம எண்களை பூர்த்தி பண்ண போறோம். முதல்ல இதுல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? யார் போடுவோம்? நாங்க எத்தனை ஒன்றுகள் இருக்கு? அதை எங்க போடணும்? 10கள்ல எத்தனை 10 உட்காருங்க. டக்குனு போயிட்டு உட்காருங்க. 3 எத்தனை 10? 3 போடுங்க. வெரி குட். அடுத்தது யார் வரா? வாங்க. 100கள்ல எத்தனை 100 இருக்கு? 4 100. ஓகே. அடுத்தது 1000கள்ல எத்தனை 1000 இருக்கு? பாருங்க. வெரி குட். 10,000ல எத்தனை 10,000 இருக்கு? வாங்க. 7 10,000. எத்தனை 10,000? 7 10,000. லட்சம் எத்தனை லட்சம் இருக்கு? எத்தனை லட்சம்? வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்களை அதனுடைய இடமதிப்பீட்டுக்கு நேரா போட்டிருக்கோம். இப்ப நம்ம இதை பிரிச்சு அந்தந்த இடமதிப்பீட்டுக்கு நேரம் இந்த எண்களை நாம என்ன பண்ணிட்டோம்? போட்டுட்டோம். இப்ப இதுல இருந்து எதை கழிக்க போறோம்? இந்த எண்கள்ல இருந்து அப்ப இதுல எத்தனை ஒன்றுகள் இருக்குது? எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 2 ஒன்றுகள். இப்ப அந்த 2 ஒன்றுகள்ல போடலாமா? வாங்க. எத்தனை ஒன்றுகள்? 2 ஒன்றுகள். வெரி குட். அடுத்தது யார் போடுறா? அடுத்தது எத்தனை 10கள் போட்ட நீங்க போடுவாங்க சொல்லுங்க. எத்தனை 10கள்? 5 10கள்.
யாரு போடுறா? வா வாங்க வாங்க. 5 பத்துகள். எத்தனை பத்துகள்? 5 பத்துகள். வெரி குட். நூறுகள் எத்தனை நூறுகள் இருக்கு? 4 நூறுகள். எத்தனை வாங்க சக்தி சார் வாங்க. எத்தனை நூறுகள் இருக்கு? 4. சொல்லிட்டு போடுங்க. 4. வெரி குட். எத்தனை நூறுகள் இருக்கு? 4 நூறுகள். வெரி குட். உட்காருங்க. அடுத்தது எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? 3 அப்ப எதுக்கு நேரம் போடணும்? ஆயிரத்துக்கு நேரம் போடணும். இப்ப அதுக்கு அடுத்தது 10,000 இருக்குதா? இல்ல. லட்சம் இருக்குதா? இல்ல. இப்ப அந்தந்த இடமதிப்பீடுக்கு நேரம் நாம அந்தந்த எண்களை நாம போட்டுட்டோம். இப்ப படிச்சு பாருங்க. 3452. இப்ப 6,72,500. இதுல 3452 நாம கழிக்க போறோம். அப்ப இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் அதுக்குள்ள வித்தியாசம் என்னங்கறத பார்க்க போறோம். இதுல யாராவது ஒருத்தர் போடுறீங்களா? வாங்க போடுங்க. 2 ஒன்றுகள்ல 2 ஒன்று போயிடுச்சுன்னா 0. வெரி குட். அடுத்தது யாரு வரா? இத பாருங்க. இப்ப இங்க எத்தனை பத்துகள் இருக்கு? 3 பத்துகள் இருக்கு. இங்க எத்தனை பத்துகள் இருக்கு? 5 பத்துகள். அப்ப 3 பத்துல இருந்து 5 பத்துகள் நாம என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அடுத்தது அதனால இந்த நூறுகளை என்ன பண்றோம்? நாம 1 இடமதிப்பு வாங்கிடும். அப்ப இங்க எத்தனை நூறுகள் இருக்கு? 3 நூறுகள். இப்ப பாருங்க 13 பத்துகள் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 13 பத்துகள்ல 5 பத்துகள் போயிடுச்சுன்னா எவ்வளவு? சொல்லுங்க. எத்தனை? 8. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க எத்தனை நூறுகள் இருக்கு? ஆனா நம்ம 3 நூறுகள்ல 4 நூறுகள் கொடுக்க முடியுமா? 300 ரூபாய் தான் இருக்குது. ஆனா 400 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கக்குள்ள கொடுக்க முடியுமா? இல்ல. ஆனா அதே சமயத்துல பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இருந்து நாம ஒண்ணு என்ன பண்றோம்? வாங்குறோம். என்ன பண்றோம்? வாங்குறோம். அத அப்ப வாங்கக்குள்ள இதுல இருந்து 5 ஆயிரங்கள்ல இருந்து ஒரு வாங்கணும்னா இங்க எத்தனை இருக்கு? 13 நூறுகள். எத்தனை இருக்கு? 13 நூறுகள். இப்ப பாருங்க இந்த 13 நூறுகள்ல 4 நூறுகள் கொடுத்தாச்சுன்னா பாக்கி எத்தனை இருக்கும்? எத்தனை இருக்கும்? 9 நூறுகள். அப்ப இங்க நம்ம வாங்கிட்டோம் இல்லையா? இங்க எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 4 ஆயிரங்கள். இப்ப 4 ஆயிரத்துல 3 ஆயிரங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி எத்தனை ஆயிரம்? 1 ஆயிரங்கள். எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? 1 ஆயிரங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 10,000 இருக்குது. ஆனா உனக்கு இங்க யாருமே கொடுக்கறதுக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அத அப்படியே வச்சுக்கணும். அதே மாதிரிதான் லட்சத்தையும். லட்சம் எத்தனை லட்சம் கையில இருக்குது? 6 லட்சம். இப்ப இந்த 67,74,432 எண்ணிலிருந்து 3,452 எண்ணை அதை கழிக்கும் பொழுது அதுல கிடைக்கிற வேறுபாடு எவ்வளவு? சொல்லுங்க பார்க்கலாம். 1 எடுத்து எழுதிக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? 1 10 100 1 இங்க போறோம். இப்ப பாருங்க. இப்ப வேறுபாடு என்ன கிடைக்குது? எத்தனை லட்சம் கிடைக்குது? 6 ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. 6,71,980. வெரி குட், வெரி குட். அப்ப இந்த 6,00,000
பாருங்க 6,75,432 இருந்து இந்த எண்ணிலிருந்து 3,452 வந்து கழிச்சோம்னா அதோட வேறுபாடு எவ்வளவு கிடைக்குது? இதுதான் கழித்தல். இந்த வேறுபாடு இருக்குது பாத்தீங்களா? அந்த வேறுபாடு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா எண்கள்? நம்ம இதுதான் என்னது? அப்ப இந்த 1, 10, 100, 1000 இடமதிப்பீட போட்டு நீங்க வந்து அந்த எண்களை கூட்டுறதுக்கோ கழித்தலுக்கோ நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். புரிஞ்சுதா? இந்த வேறுபாடு வந்து இந்த கழித்தல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க இந்த மாதிரி இத வந்து இந்த இடமதிப்பீடு போட்டு நாம வந்து அதை கழிக்கவில்ல, அதை வந்து உங்களுக்கு எளிமையா புரியும். உங்களுக்கு வந்து கணக்குகள் வந்து நீங்க ஈஸியாகவும் போடணும். ஓகேவா? தேங்க்யூ.